உங்க எல்லாருக்குமே ஐடி கம்பெனியோட பாசிட்டிவ் சைடு தான் தெரியும். பட் யாருக்காச்சும் நெகட்டிவ் சைடு என்னன்னு தெரியுமா? மாசம் மாசம் சம்பளம், ஆன் டைம்க்கு ஃபுட்டு, கேப், அது இதுன்னு நிறைய பாசிட்டிவ் இருக்கு. பட் அதுக்கு ஈக்குவலான நிறைய நெகட்டிவ் சைடும் இருக்கு. அண்ட் ஒரு கார்பரேட் எம்ப்ளாயியா நானே இதை என்னோட பாஸ்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கிரியேட் ஆகிற ஈகோவால கார்பரேட்ல கொடுக்குற சேலரியை சோர்ஸா வச்சு வீடு, காரு, பைக் எல்லாத்தையும் இஎம்ஐல போட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா the answer is wrong. சரி, அப்போ கார்பரேட்ல அப்படி என்னதான் டார்க் சைடு இருக்கு? ஒரு 3 கொடூரமான விஷயத்தை இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். இதுல ஏதாவது ஒண்ணுல நீங்க சிக்கினா கூட உங்க சோலி முடிஞ்சது. பட் பிஃபோர் தட், என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, ஹாய், திஸ் இஸ் சர்வின். ஐ எம் ஒர்க்கிங் as a senior business analyst. Without wasting further, lean back, chill out and enjoy. ஐடி கம்பெனில ஜாயின் பண்ணதும் எதனால உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நடக்குதுன்னு என்னைக்காச்சும் நோட் பண்ணி பார்த்திருக்கீங்களா? ஏர் ஃபால் நடக்கும், ஒல்லியா இருந்தா குண்டாவீங்க, குண்டா இருந்தா ஒல்லியாவீங்க, ஐ ப்ராப்ளம் வரும். அதுவும் இப்பெல்லாம் ஆபீஸ்ல வேலை பார்க்கறத விட ரூம்ல வேலை பார்க்கறது தான் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. மூஞ்சில பூரா விட்டுருவேன். உட்காரு உட்காரு உட்காரு, மூஞ்சில பூரா விட்டுருவேன், உட்காரு. ஐ மீன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொன்னேன். வீட்ல பர்ஃபெக்டான ஆஃபீஸ் செட்டப் இல்லாதனால பேக் பெயின் மாதிரி அது இதுன்னு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். எஸ், எனக்கும் வந்துச்சு. காலேஜ் முடிச்ச உடனே எனக்கு இம்மீடியட்டா ஒரு கம்பெனில வேலை கிடைக்குது. எனக்கு அப்போ எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. எப்படியாவது வேலை கிடைச்சிடணும்ன்ற மைண்ட் செட்ல தான் அந்த கம்பெனில போய் நான் ஜாயின் பண்ணேன். பிகாஸ் நான் முடிச்ச டிகிரி இன்ஜினியரிங். அந்த கம்பெனியோட பாலிசி படி நான் வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ல வரணும். சரி, ஒரு வருஷம் எப்படியாவது கஷ்டப்பட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டும் பார்க்காம நான் அந்த கம்பெனில கண்டினியூ பண்ணேன். ரொட்டேஷனல் ஷிஃப்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, வீக்லி மாறும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வாரம் மார்னிங் ஷிஃப்ட் இருந்தா அடுத்த வாரம் ஈவினிங் ஷிஃப்ட் இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்த வாரம் நைட் ஷிஃப்ட் இருக்கும். சரி, எப்படியாவது தாக்கு பிடிச்சி ஒரு வருஷத்துக்கு இந்த கம்பெனில ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கண்டினியூ பண்ணேன். பட் 6 மந்த்துக்கு அப்புறமா எனக்கு பயங்கரமா ஹெல்த் இஷ்யூஸ் வருது. எதனாலன்னு பார்த்தா, ரொட்டேஷனல் ஷிஃப்ட் போய் கரெக்டான டைமுக்கு ஃபுட் எடுத்துக்காததுனால எனக்கு அல்சர் வந்துருச்சு. இது எப்படி எனக்கு தெரியும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் நைட் ஷிஃப்ட் என்னோட கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பயங்கரமா வயிறு வலி வந்துருச்சு. சரின்னு அந்த கம்பெனில போய் ஹெச்ஆர் கிட்ட சொன்னா ஹெச்ஆர் நம்ப மாட்டாங்க. என்னடான்னு பார்த்தா, இல்ல நீ பொய் சொல்ற, இந்த கம்பெனி விட்டு இப்ப நீ நைட்டு வெளியே போகணுன்றதுக்காக எங்ககிட்ட பொய் சொல்ற, ஒழுங்கு மரியாதை உள்ள போயிட்டு வேலை பாரு, இல்லைன்னா இப்போ உங்களை வேலையை விட்டு அனுப்பிடுவேன் அப்படின்னு திட்டி உள்ள அனுப்பி விட்டாங்க. அவர் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. பிகாஸ் அங்க ஒர்க் பண்ற எல்லாருமே அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டு கம்பெனி விட்டு வெளியே போயிட்டு இருப்பாங்க. இப்படி சடனா வந்து அல்சர் பிரச்சனையால எனக்கு பயங்கரமா வெயிட் லாஸ் நடக்குது. அண்ட் நான் அப்போ இப்படிதான் இருந்தேன். உயிர் மேல இருக்க பயத்துல டாக்டர் சொன்ன எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணி எப்படியோ தேறி வந்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா ஃபர்தரா வெயிட் கெயின் பண்றதுக்காக ஜிம் ஜாயின் பண்ணேன். ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டேன். 13 kg இன்க்ரீஸ் பண்ணி இப்படி இருந்தேன். ஏண்டா 13 கிலோ ஏத்துறதுக்காடா 2 வருஷம் எடுத்துக்கிட்டேன்னு நீங்க நினைக்கலாம். எனக்கு இவ்வளவு டைம் தேவைதான். பிகாஸ் நான் வீட்டுல குனிஞ்சு நிமிந்து எந்த வேலையும் பெருசா பார்க்க மாட்டேன். சடனா ஒருத்தனை போயிட்டு வெயிட் தூக்குடான்னு சொன்னா அவன் எப்படி தூக்குவான்? சோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை நான் பண்ணி முடிச்சேன். நீங்க எந்த ஒர்க் பண்ணாலும் சரி, எந்த கம்பெனில இருந்தாலும் சரி, எந்த பொசிஷன்ல இருந்தாலும் சரி, எந்த ஷிஃப்ட்ல இருந்தாலும் சரி, டைமுக்கு சாப்பிட்டு டைமுக்கு தூங்கி வீக்லி ஒரு 3 days ஆச்சு ஜிம்க்கு போயிட்டு வந்துருங்க. நீங்க உங்க 30 ஏஜ்ல எதர் நீங்க ஒரு 25 ஏஜ் பர்சன் மாதிரி இருக்கலாம், அப்படின்னா ஒரு 45 ஏஜ் பர்சன் மாதிரி இருக்கலாம். இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபுட் which you are consumed today. அடிபட்டு சொல்றேன், திருந்துங்கடா. பட் வாட் இஃப் ஐ டோல்ட் யூ தட் உங்க ஹெல்த்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டா மட்டும் கார்பரேட்ல சர்வே பண்ணிட முடியாது. அடுத்து சொல்ல போறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஒருத்தன் எல்லாத்துலயுமே ரொம்ப பொறுமையா இருப்பான். பட் கார்பரேட்னு வந்துட்டா மட்டும் எதனால தன்னோட பேஷன்ஸை லாஸ் பண்றான்? பாலிடிக்ஸ். நீங்க எந்த கம்பெனில எந்த பொசிஷன்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு காம்படிட்டர்னு கண்டிப்பா அங்க ஒருத்தர் இருப்பான். சோ அந்த காம்படிட்டர் உங்களை விட அவன் தான் பெரிய ஆள்னு ப்ரூஃப் பண்றதுக்காக எந்த லெவல்ல வேணாலும் இறங்கி போய் வேலை பார்ப்பான். தட் மீன்ஸ் இங்க நடக்கிறது அங்க சொல்றது, அங்க நடக்கிறது இங்க சொல்றது. அதாவது இது எந்த மாதிரி இருக்கும்னா, நீங்க ஒரு கேங்ல இருப்பீங்க, அந்த கேங்ல அவனும் இருப்பான். பட் அந்த கேங்கோட இருக்க மாதிரியே இருக்கும். பட் ஆக்சுவலா அவன் வந்து ஒரு ஸ்லீப்பர் செல். நீங்களும் அவனும் நம்ம கேங்ல தான் இருக்கானேன்னு சொல்லிட்டு உங்க விஷயம் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடுவீங்க. பட் எண்ட் ஆஃப் த டே அவன் என்னவா இருப்பான்னு பாத்தீங்கன்னா, ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பான். சோ வேற வழியே இல்ல, இதெல்லாம் நீங்க தாண்டி தான் வந்தாகணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, பெட்டர் உங்களை பத்தின பர்சனல் இன்ஃபர்மேஷனை யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்காதீங்க. நான் ஒரு 7 வருஷமா கார்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் என்ன பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச ஒரு பர்சன் கூட கார்பரேட்ல கிடையாது. சோ அதே மாதிரி நீங்களும் இருந்துக்கோங்க. அண்ட் முக்கியமா காசிப்ல இன்வால்வ் ஆகுற பர்சன் உங்க பக்கத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களை அப்படியே தள்ளி வச்சிருங்க. அவங்களோட பெரிய வேலையை என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையுமே சொல்லி ஒரு மாதிரி குழப்பி கன்ஃபியூஸ் பண்ணி பைத்தியமாக்கி விட்டுருவாங்க. சோ காசிப் பேசுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கும். பிகாஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல ஃபெயில் ஆகுறதுனா கடைசியில பாலிடிக்ஸ் நல்லா அஃபெக்ட் ஆவாங்க. அண்ட் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தினாலதான் உங்களோட
மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். ஸோ பி கேர்ஃபுல். சரின்னு என் பேச்சை கேட்டு உங்களோட மென்டல் ஹெல்த்தை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க, பட் வேலைக்கு ஆகாது. பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன் ஃபைனல் ப்ராப்ளம். நீங்க என்னதான் உங்க ஹெல்த்தை கேர் பண்ணிட்டா கூட 2026ல ஒரு கார்பரேட் கம்பெனில சர்வே பண்றது ஒரு பெரிய ரிஸ்க் தான். பிகாஸ் ஆஃப் ஏஐ. ஒரு ஐடி கம்பெனில யாருக்கு தெரியுமா பெரிய ரிஸ்க்? ஒரு கம்பெனிக்கு ஏன் போறோம், எதுக்கு போறோம், என்ன பண்றோம் ஒண்ணுமே தெரியாம ஒரு 10-15 வருஷம் ஆகியும் என்ட்ரி லெவல் ஜாப்லயே உட்காந்து இன்னமும் தொங்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா? நீங்க எல்லாம் ரொம்ப ரிஸ்க்ல இருக்கீங்க பிகாஸ் ஆஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கும் நான் நிறைய பேரை பாக்குறேன், என்ன பண்றோம் ஏது பண்றோம் ஒரு ப்ராசஸ் பண்றாங்க, அது ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டா அவங்க இதை பண்ண சொன்னாங்க, நான் இதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி அசால்ட்டா பேசுறாங்க. நீங்க 2026லாம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை அப்படியே அடிச்சு துரத்திடுவாங்க. பிகாஸ் ஜென்சி கிட்ஸ் அவ்வளவு ஷார்ப்பா இருக்காங்க. நீங்க நினைக்கிறத விட மோசமான பசங்க இந்த ஜென்சி கிட்ஸ். உங்களை அசால்ட்டா சாப்பிட்டு போயிடுவானுங்க அவனுங்களாம். ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்களும் உங்களை மாதிரி இருக்காங்க, பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க. ஸோ பி கேர்ஃபுல். தயவு செஞ்சு நீங்க என்ன ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம்னு புரிஞ்சு பண்ணுங்க. 10 வருஷம் ஆயிடுச்சு 15 வருஷம் ஆயிடுச்சு இப்போ நான் பண்ண போறேன்னா தயவு செஞ்சு பண்ணுங்க. என்கிட்டயுமே ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு பர்சன் நான் பிசினஸ் அனலிஸ்ட் ஆகணும்னு என்கிட்ட கேக்குறாங்க. ஒரு 15 வருஷம் ஆயிருக்கு அவங்களுக்கு. அவங்களால எப்படி ஒரு என்ட்ரி லெவல் ஜாப்ல இருக்க இன்னைக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிற பையன் கூட போய் அவங்களால எப்படி காம்படிட் பண்ண முடியும்னு அவங்க நம்புறாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அண்ட் எஸ்பெஷலி இந்த டெலிகாலர் ஜாப்லாம் பயங்கரமா அடி வாங்க போகுது பிகாஸ் ஆஃப் ஏஐ. எனக்கு லாஸ்ட் வீக் ஒரு இன்டர்வியூ கால் வருது. அந்த இன்டர்வியூ கால் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாட் என்கிட்ட பேசிட்டு இருக்கு. அந்த பாட் கிட்ட நான் எப்படி இங்கிலீஷ்ல கன்வே பண்றேன் அண்ட் அது கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு நான் என்ன மாதிரி ஆன்சர் பண்ணிருக்கேன் அண்ட் நான் கொடுத்த ஆன்சர் அவங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ரிலவெண்டா இருக்குதா அப்படின்றத பேக் எண்ட்ல ப்ராசஸ் பண்ணி ஐ ரிசீவ் இன்டர்வியூ கால் ஃபார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். இதுமே ஒரு பாட் தான் கண்டக்ட் பண்ண போகுது. ஆன்லைன்ல நடக்க போற ஒரு அசஸ்மெண்ட் நினைக்கிறேன். என்ன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா மானிட்டர் பண்ணி நான் ஏதாவது ஸ்கேம் பண்றேன் அப்படின்றத கம்ப்ளீட்டா மானிட்டர் பண்ற மாதிரியான ஒரு சிஸ்டமோட லிங்க் எனக்கு கொடுத்துருக்காங்க. சோ அந்த லிங்க் மூலமா ஃபர்தரா ப்ராசஸ் பண்றதுக்கான ப்ரொசீஜரை ஒரு பாட் வச்சே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க இந்த ஒரு பெரிய கம்பெனி. சோ நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. டியர் 90s பூமர்ஸ், தயவு செஞ்சு உங்க ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் எவ்ரிடே ப்ராசஸ்ல ஏஐ யூஸ் பண்ணியாவது பொழைச்சிக்க பாருங்க. இல்லனா இந்த ஜென்சி கிட்ஸ் உங்களை அசால்ட்டா தூக்கி போட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க. சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏஐ உங்க காம்படிட்டர் கிடையாது. ஏஐ நீங்க பர்சனல் அசிஸ்டண்டா யூஸ் பண்ணி உங்களோட டே டு டே ப்ராசஸ்ல நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுறீங்க அப்படின்னாலே மேனேஜ்மெண்ட் வில் லவ் யூ. சோ அதை வச்சாவது உங்களால கார்பரேட்ல ரெகக்னிஷன் வாங்கிக்க முடியும். இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல நீங்க கார்பரேட்ல ரெகக்னிஷன் வாங்கி அட்லீஸ்ட் நீங்களும் உங்களை ஒரு பெரிய ஆளா காமிச்சிட்டா மட்டும்தான் உங்களால கார்பரேட்ல சர்வே பண்ண முடியும். இல்லைன்னா உங்களை அசால்ட்டா வேலையை விட்டு தூக்கிட்டு வேற ஒரு பர்சனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான் முக்கியம். அவங்க யாருக்கும் கருணை காட்டணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஈவன் நீங்களே ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தா அப்படிதான் நினைப்பீங்க. நீங்க என்னதான் கார்பரேட்ல ஒரு நல்ல பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு செகண்டரி இன்கம் வச்சுக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஃப்ரீலான்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னோட சேனல்ல இந்த வீடியோவை எடிட் பண்றது ஒரு ஃப்ரீலான்சிங் பர்சன் தான். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க அவைலபிள் ரிசோர்ஸை வச்சு ஈஸியா ஒரு ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஏதாவது ஒரு ஸ்கில்ஸ், லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ எடிட்டிங்கா இருக்கலாம், இல்ல ஒரு கிராஃபிக் டிசைனரா இருக்கலாம், ஈவன் ஒரு அப்ளிகேஷன் டெவலப்பரா இருக்கலாம், இல்ல ஒரு வெப்சைட் பில்ட் பண்றவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கில்ஸை நீங்க உங்க சைட்ல இருந்து இம்ப்ரூவ் பண்ணி அந்த அடிஷனல் ஸ்கில்ல ஸ்டார்ட் மானிடைஸ். பிகாஸ் என்னைக்காச்சும் ஒரு நாள் அது உங்களுக்கு கை கொடுக்கும். அதையும் தாண்டி யூ கேன் ஆல்சோ எக்ஸ்ப்ளோர் பிசினஸ் அனலிஸ்ட் கரியர். எதனால பிசினஸ் அனலிஸ்ட் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் என்னதான் அது சீக்வல், பவர் பி, எக்ஸல் அப்படி இப்படின்னு நிறைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸை டிபெண்ட் பண்ணி இருந்தாலுமே அட் தி எண்ட் ஆஃப் த டே உங்களோட திங்கிங் கேப்பபிலிட்டிக்கு தான் ஒரு கம்பெனி உங்களுக்கு பே பண்ண போகுது. நீங்க எப்படி கிரிட்டிக்கல் திங்கிங், அனாலிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பிசினஸ் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்க போறீங்கன்றத பொறுத்து தான் ஒரு கம்பெனி உங்களுக்கு பே பண்ண போகுது. அண்ட் இதையும் தாண்டி நம்ம ஸ்டேக் ஹோல்டர் கூட எப்படி எமோஷனலா கனெக்ட் பண்றோம், ஒரு க்ரூஷியல் கான்வர்சேஷனை எப்படி ஹேண்டில் பண்றோம், இந்த மாதிரி நிறைய விஷயம் தான் ஒரு பிசினஸ் அனலிஸ்டோட கரியர்ல இன்வால்வ் ஆக போகுது. இன் 2026 இந்த மாதிரி ஸ்கில்ஸை ஏஐ ரீப்ளேஸ் பண்ணாதுன்னு நான் சொல்லல. IIBA சர்டிஃபைடு பிசினஸ் அனலிஸ்ட் ப்ரொஃபஷனல் ஃப்ரம் சென்ட்ரல் ஆப்பிரிக்கா அண்ட் ஆல்சோ த ஃபவுண்டர் ஆஃப் த ரெக்யர்மெண்ட்ஸ் லேப் பியாங்கா சொல்லியிருக்காங்க. நம்மளனா அடுத்து வர கிளிப்பை பாருங்க. I received a lot of questions relates to this fifth one. Do you think BA can be replaceable by artificial intelligence? I think that question is on everybody's mind every single day. Yeah, because most of the persons are nowadays insecurity about AI. Is that replace my job or something else? Okay, so what is one of the most important techniques we practice as business analysts? It's questioning.
Yes. So we have to ask ourselves, what is AI? Okay, so if we ask ourselves what's AI, we'll come up with answers like AI is a tool, AI is an accelerator. Yes. But AI does not read the room. It doesn't observe body language. Definitely. It doesn't sense discomfort. It does not notice when stakeholders is holding something back. Yes. As humans, we can do that. We notice where there's hesitation or where there's resistance from our stakeholders. And we have the ability to use that and to pivot or to reframe or to create safety in the conversation with our stakeholders. That human judgment, in my opinion, is irreplaceable. Yes. So no, I don't think we should fear AI. பட் என்ன கேட்டா அட் சம் பாயிண்ட் இந்த மாதிரி ஸ்கில்ஸையும் ஒரு ஏஐ ரீப்ளேஸ் பண்ணதான் போகுது. ஸோ பெட்டர் ஹேவ் அ செகண்டரி இன்கம் அலாங் வித் யோர் மெயின் ஜாப். அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி கான்செப்டை பிரேக் டவுன் பண்ணணும்ன்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஐ வில் ட்ரை டு கிரியேட் அ வீடியோ. பிசினஸ் அனலிஸ்ட் ரிலேட்டடா பர்சனல் கரியர் கைடன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஃபார்ம்ல உங்க டீடைல்ஸை சப்மிட் பண்ணுங்க. ஐ வில் ரீச் அவுட் டு யூ. அண்ட் பிசினஸ் அனலிஸ்ட் ரிலேட்டடா நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. Until next time, this is Arvind signing.